தயார் செய்யறவங்க கற்ற அட்டைகள். இது போல் 31 அட்டைகள் தயார் பண்ணியிருக்கோம். அதில் முதல் அட்டை தான் இது. 2வது அட்டை, 3வது அட்டை, இது போல் 31 அட்டைகள் இருக்குது. 4. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மாணவருடைய நிலையை அறிவதற்கு ஒரு மாணவர்கிட்ட இந்த அட்டையை கொடுத்துடணும். முதல் அட்டையை முதல்ல கொடுத்து கண்ணா எழுத்து என்ன எழுத்து பேக்கடை வாழ்த்துக்கள். நல்லா அருமையாக படிக்கிறீங்க. அப்போ முதல் அட்டையில் உள்ள எழுத்துக்களையும் படிச்சுட்டாங்க, அந்த சொற்களையும் படிச்சுட்டாங்க. நல்லா படிக்க தெரியுது. இது எழுத தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்வதை எழுதுதல் கொண்டு தேர்வு வைக்கப்போம். குறிப்பிட்ட எடுத்துங்க, குறிப்பிட்ட எடுத்துக்கிட்டு இல்லை நம்ம வந்து முதல் அட்டையை தேர்வு செய்ய போகிறோம். இதில் கற்றல் அட்டை எண் 1, அட்டை எண் 1. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணுவோம், எழுது 1 2 3 போட்டு வரிசையாக 1 ட எழுது ட 2 இட்டு 3 படம் 4 பட்டம் 5 அருமை வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தேர்வு வச்சு திருத்துறோம். 8 பட்டம் பட்டம் 4க்கு 4மே சரியாக எழுதிட்டாங்க. நன்று. அப்போ கற்ற அட்டை முதல் அட்டையில் என்ன பண்ணிட்டாரு அவரு, இந்த மாணவர் தேர்வு பெற்றுட்டாரு, தேர்ச்சி பெற்றுட்டாரு. இப்போ அடுத்த 2வது அட்டை கொண்டு போகுமா, சொல்லுமா? இப்போ 2வது அட்டை எடுத்துக்க சொல்லுங்க. இது என்ன விரல வைங்க, அழகாக விரல வைங்க. ப அப்போ இந்த 2வது உள்ள முதல் பக்கத்தில் உள்ளதை சரியாக படித்து படிச்சிட்டாரு. அதுக்கு பின்பக்கமும் இருக்கு, அந்த சொற்களையும் படிக்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நல்லா எழுத்து பண்ணுறது என்ன எழுத்து சொல்லுங்க, சரி சொல்லுங்க. இட்டு படிச்சுங்களா? சரி சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இப்போ 2 சேர்த்து சொல்லுங்க. இது பட, இது 2 சேர்த்து சொல்லுங்க. அருமை. Right. But. Ini sih soalnya. But. Taba. Kita. Ini sih soalnya. Taba. Kain. Sipsunya. இப்போ
அருமையா இரண்டாவது கட்டத்தில் உள்ள முன்பக்கம் உள்ள சொற்களையும் படிச்சிட்டாரு, பின்பக்க சொற்களையும் சரியாக படிச்சிட்டாரு. இப்போ இது எழுத தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண போறோம்? தேர்வு செய்ய போறோம், தேர்வு வைக்க போறோம். சொல்வது எழுதுதல். இப்போ அட்டை எண் 2 சொல்ல எழுதுறீங்களா? சொல்வதை எழுதுங்க. ரெண்டு இப் 3 பல் 4 கப்பல் தெரியாதா? கப்பல் கப்பல் சொல்லுங்க. வாழ்த்துக்கள், அருமை அருமை. அடுத்து 5 தட் தட் இட்ட 6 இட்ட 7 இது போல இந்த இரண்டாவது கட்டத்தில் உள்ள எல்லா சொற்களையும் தேர்வு வச்சுட்டு அதை நம்ம திருத்தணும். திருத்தி அதுக்கு நம்ம மதிப்பெண்ணை வழங்கணும். இது போல ஒவ்வொரு கட்டளையும் முடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா முதல் பக்கத்தில் இது போல 31 எண்கள் போட்டுக்கணும். 1 2 3 4 இந்த குறிப்போட முதல் பக்கம் இருக்கும். இப்போ எந்த கட்டுரை அட்டையை முழுமையாக வாசிக்கவும் தெரியுதோ எழுதவும் தெரியுதோ அந்த கட்டுரை அட்டையில் அவர் தேர்ச்சி பெற்றுட்டாரு. அவர் 2வது அட்டைக்கு போயிடலாம். அப்போ முதல் அட்டையை முடிச்சிட்டாரா? அப்போ என்ன பண்ணுவாங்க? முதல் அட்டையை அடிச்சிடலாம், தேர்ச்சி பெற்றுட்டார். 2வது அட்டையை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 2வது அட்டையும் அடிச்சிடலாம். அடுத்து 3வது அட்டை. அப்போ இவர் எந்த நிலையில் இருக்கார், எந்த நிலையில் அவர் தெரியும் நம்ம தரவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான உத்தி தான். நன்றி, வணக்கம்.